ஸ்கூல் டீச்சரா அது? இல்லை இல்லை, அப்போ நானும் குருநாதர் தான். தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்த பெருமை அடைகிறேன். காளியாட்டம் சார், ஒரு கை தட்டுங்க சார் அவருக்கு எல்லாருமே. சரிங்க சார், நல்லா நல்லா படம் எடுத்துறீங்க, நல்லா நடிச்சிருக்கீங்க. ஏன் சார் இதாக இருக்கீங்க? ஓ, அந்த ஸ்டைலா? ஓகே, சரிங்க, மனசுக்குள்ளே சரிங்க. சிரிச்சாதான் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷம். ஏன்னா முரளி நான் கேட்டு தானே, அதுதான், அது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டம் இருக்கும், ஆனால் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சரிங்க, படம் வெற்றி பெறும். நல்லா பண்ணியிருக்கீங்க சார். காளி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு மனமார்ந்த எல்லாரும் வாழ்த்துறாங்க உங்களை. எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க, எல்லாருமே உங்களை வாழ்த்துறாங்க. நிச்சயமாக உங்கள் படம் காளியாட்டம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் மிக அற்புதமாக போட்டிருக்காரு, மிக அற்புதமாக இருக்குது. நாளைக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் வருவார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி அதில் நடிச்சிருக்க அந்த ஒரு ஹீரோ சத்யா, அவர் சிம்பு படம் நிறையா பார்த்துருக்காரு. அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் அப்படியே சிம்பு மாதிரி அடித்து ஆடினார். ஏன்னா அவர் கேரக்டரு ஒரு போலீஸ் அதிகாரி, ரஃப்பாக வந்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணை பார்த்தோன்னே போய் ஆடுறாரு. நான் நினச்சேன், என்னடா இது எப்படி இந்த இதில் சீனில் ஒட்டலையே அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் யார் இப்போ சொன்னார், இல்லை அவர் நான் தான் பண்ணியானார். ஆனால் நல்லா ஆடியிருக்காரு, பிரமாதமாக ஆடியிருக்காரு. ரொம்ப நல்லா வருவீங்க சார். நீங்கள் அந்த கேரக்டர் நல்லா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா வருவீங்க. அது மாதிரி முரளி அண்ணன், விஜய் முரளி அண்ணன் வந்து எப்போதுமே நல்லா பேசி எல்லாருக்கும் ஒரு தைரியத்தையும் தம்பையும் கொடுத்துருக்காரு. கலைப்புலி சேகரன் அண்ணன் அவர்கள் வந்து இன்றைக்கி மீண்டும் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அண்ணன் ரிக்வஸ்ட் பண்ணார், அதே மாதிரி தான் நானும் கேட்குறேன் அண்ணன்கிட்ட. டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லி சில காலி பசங்க சின்ன தயாரிப்பாளர் ஏமாற்றி கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. உங்கள் இதில் முடிவு கட்டலைன்னா முடியவே முடியாது. ஏன்னா எங்கள் யூனியில் கூட மெம்பர் ஆகிடுவானுங்க. மெம்பர் ஆகிட்டு படம் எடுக்கிறவங்கள ஏமாற்றி ஒன்றுமே இருக்காது. அதாவது அக்ரிமெண்ட் போடுவானுங்க, போட்டு படத்தை எல்லாம் A to Z விற்றுருவாங்க. இவங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. படம் ரிலீஸ் பண்ணதே உங்களுக்கு தெரியாது. பார்த்தா ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. எங்கிட்ட அது அப்படி ஒரு 100 கம்ப்ளைண்ட் இருக்குது ஒருத்தர் மேலேயே. அவர் கேட்டால் ஜட்ஜிக்கிட்ட சொன்னால் எங்கள் சங்கத்தில் அப்படி ஒரு பைலா ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. ஜட்ஜி கேட்டால் அந்த பைலா எடுத்துருவா அப்படின்னாரு. இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வரல. அது உண்மையிலே கலைப்புலி சேகரன் அண்ணன் அவர்களுக்கு வேண்டுகோள். இந்த மாதிரி இப்போ எங்கள் இதில் கூட அந்த பொய்யா படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் நான் தூக்க போகிறேன், ரொம்ப தூக்குறேன். ஏன்னா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க படத்தை ஆட்டை போடுறதான். இன்றைக்கி கூட ஒரு பேப்பரில் போட்டிருக்காங்க, படம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு லேடிஸை கூப்பிட்டு 7 பவுன் 10 பவுன் 5 பவுன் ஆட்டையை போட்டிருக்கான் ஒருத்தன். அது மாதிரி இருக்குது. அதனால் நம்ம இது சினிமாவை காப்பாற்றணும்னா இன்றைக்கி வேறு எல்லா இடத்துலையும் நல்லா இருக்குது. தமிழில் மட்டும் இன்றைக்கி வந்து சினிமா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. நீங்கள் உண்மையிலே வந்திருக்கீங்க. அவர் பொருளாளர்கள் சொன்னாங்க, பொருளாளருக்கு உண்மையிலே ஒரு கை தட்டலாம். ஏன்னா வந்து மனசார சொன்னார். ஏன்னா அவங்க அப்பாவே அள்ளி கொடுக்குறவர். அவரும் அதே மாதிரி சொன்னார், படத்தை ரிலீஸ் பண்ணி தரோம், இங்கே வாங்க அப்படின்னாரு. சத்தியமாக நீங்கள் நல்லா வருவீங்க சார், எல்லாருமே நல்லா பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி யாரும் சொல்லவே மாட்டாங்க. அந்த வார்த்தை சொல்லியிருக்கீங்க. திரையுலகத்துக்கு அதுதான் சார் தேவை. பண்ணுறீங்களோ பண்ணலையோ நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு தான் அவன் கடலை தாண்டிடுவான், நம்மளனா தாண்ட முடியாது. அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்க. அதே மாதிரி அந்த வில்லன் நடிகர், அவர் வந்து வில்லன் நடிகர்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னால் அதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சாப்பாடு போடுற நடிகர். அவருக்கு வந்து உண்மையிலே பெரிய ராயல் சல்யூட் சார். நீங்கள் இன்னும் பெரிய ஆளாக வந்துடுவீங்க. நீங்கள் யார்ட்டையும் கேட்கவே வேண்டாம், நீங்கள் பெரிய ஆளாக வந்தே தருவீங்க, யார முடியாது. அதே மாதிரி நம்ம பாடலாசிரியர் இளைய கம்பன் அவர்கள். இளைய கம்பன், அதான் கம்பன்னா கம்பன் வீட்டு கைத்தறி, அது என்ன பழமொழியாச்சே, கம்பன் வீட்டு கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நான் படிக்கலாம்னா தெரில, பட் அது மாதிரி உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் பாட்டு வந்துடும். அந்த மாதிரி நம்ம அண்ணன் செக்ரட்டரி, பழைய முன்னாள் செக்ரட்டரி அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்க அனைத்துக்கும் அந்த அக்கா வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. உங்கள் பேர் வாயில் வர மாட்டேங்கண்ணே, ஷார்ட்டாக வைங்கண்ணே, ஜாகவத்தங்கன்னு வைங்கண்ணே. அண்ணே ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து ஆசிரியர் தினம் இல்லையா? ஆசிரியர் தினம் தானே? அந்த ஆசிரியர்கள் கை தட்டலாமா? இங்கே யாராவது ஆசிரியர் வந்திருக்கீங்களா? யாராவது ஆசிரியர் இருக்கீங்களா?
இல்லை. ஓகே, ஸ்கூல் டீச்சரா அது? ஆமாம், இல்லை இல்லை, அப்போ நானும் குருநாதர் தான். இல்லை, ஸ்கூல் டீச்சர். இன்றைக்கி வந்து ஸ்கூல் டீச்சரு வந்து ஒரு பையனை அடிச்சுட்டா உடனே ஜெயிலு. இல்லைங்க, ஸ்கூல் பையனை ஒருத்தனை சும்மா லைட்டாக அப்படி அடிச்சுன்னா ஜெயிலு. ஏன் சொல்லுங்கள்? அப்போதான் பையன் படிக்க மாட்டான், கஞ்சா குடிப்பான், சாராயம் குடிப்பான். அப்போ அங்கெல்லாம் எங்கள் ஊர்லலாம் வந்து என்ன பண்ணால், கண்ணை மட்டும் விட்டுருங்க டீச்சர், மற்ற எல்லாம் தோலை உரிச்சு எடுத்துருங்கம்பாங்க. அன்றைக்கி வந்து அத்தனை பேரும் நம்பர் 1 ஜெயிச்சிருக்காங்க, நம்பர் 1 ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கி அத்தனை பேரும் சாராய கடையில் இருக்காங்க. அத்தனை பேரும் சொல்ல முடியாது, ஒரு 80% சாராய கடைக்கு போயிட்டாங்க. ஏன்னா டீச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியல, வாத்தியார் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த வாத்தியார் வந்து அம்மா, அப்பா, குரு, இந்த 3 பேர் இல்லைன்னா ஒருத்தன் கண்டிப்பாக கட்டு போயிடுவான். இன்னைக்கு வாத்தியார் கட்டுப்படாதவன் நாளைக்கு போலீஸுக்கு தான் கட்டுப்படணும், போலீஸ் கட்டுப்படாதவன் ஜெயிலில் தான் இருக்கணும். ஜெயிலில் என்ன பண்ணணும்? கல் உடைக்கணும், குனிஞ்சு தான் இருக்கணும். இன்னைக்கு குனிஞ்சு படித்தா நாளைக்கு நிமிர்ந்து வாழலாம். அந்த குனிஞ்சு படிக்காத அத்தனை பேருமே குனிஞ்சு தான் வாழ்வாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை இருக்காது. அந்த ஆசிரியர் தினம் ரொம்ப பெருமையான தினம் அது. எல்லாருக்கும் வந்து அந்த ஆசிரியர்கள் வாழ்த்து சொல்ல ரொம்ப பெருமை அடைகிறேன். இந்த படத்தில் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நடிகர்களாக இருக்கட்டும், அதில் இருந்த ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டரு ப்ளஸ் ப்ரொடியூசர், அவர் நடிகர். ஆமாம், 3 இது. மியூசிக் பண்ணலையா? இது மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு ரொம்ப கால நண்பர். அவர் எப்படியும் ஜெயிப்பார். நாங்கள் வந்து சினிமாவில் நம்ம நிறையா, நான் 52 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். எனக்கு பார்த்துருக்கேன் நிறையா பேர் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருப்பாங்க, திடீர்னு அப்படி ஒரு டாப்பில் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்துடுவீங்க, எதுக்குமே கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு வரலையா? மாமா வந்திருக்காரா? வாங்க ஐயா, அது சால்வ் போடுங்க மாமாவுக்கு. பையன் வந்திருக்காப்பியா? நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு சீன் பை சீனுமே நல்லா நடிச்சிருக்கீங்க. நான் நினச்சேன் இவர் பிரமாதமாக நடிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ராஜ்கிரண் சார் வந்து முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ராஜ்கிரண் சார் பண்ணும்போது, இது அண்ணன் முரளியனுக்கு தெரியும், ராஜ்கிரண் சார் பண்ணும்போது இப்படி தான் அந்த கேரக்டர் அப்படி தான் வந்து சும்மா ஒரு ஃபைட்டுக்கு தான் வருவார். ஆனால் உங்களுக்கு ஃபைட் இருக்கா படத்தில்? இருக்குல்ல? அது ஃபைட்டு போட்டுருக்கணும், போட்டிங்களா? போடவே இல்லை. ஃபைட்லாம் போடணும் சார். ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, இதில் ஒரு 10 டேரக்டர் இருப்பாங்க, நம்ம சரி ஃபைட் நல்லா பண்ணுற ஹீரோ போடலான்னு நினைப்பாங்க. அதுதான் சார் நீங்கள் தான் சார் உங்களை பிரபலப்படுத்தணும். நமக்காக வேறு யாரும் வர மாட்டோம், நம்ம தான் நம்ம பண்ணிக்கணும். நம்ம உடம்பு எப்படி முக்கியமோ அது மாதிரி நம்ம புகழும் நமக்கு முக்கியம். நம்ம உயிர் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி நமக்கு வந்து எல்லாமே நமக்கு முக்கியம். நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கணும் முதல்ல. எல்லாம் வந்து நான் கேட்பேன் எல்லாத்தையும், நிறைய காலேஜுக்கு சிறப்பு நான் கூப்பிடுவாங்க. கேட்டால் யார் உங்களுக்கு பிடிக்கும்னா, ஒருத்தர் சொல்ல எங்கள் அம்மா பிடிக்கணுமா, ஒருத்தர் எங்கள் அப்பா பிடிக்கணுமா, ஒருத்தர் விஜய் பிடிக்கும் பாரு. ஒன்றை பிடிக்குமானா பிடிக்காதும் பாரு. முதல்ல ஒன்றை பிடிக்கணும். ஒன்றை பிடிச்சா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில், இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது. நான் நல்லா இருக்கேன், நான் சொல்லுவேன் 200 வயசு வரைக்கும் நான் வாழ்வேன்னு சொல்கிறேன், வாழ்வேன். முடியாதுன்னு கிடையவே கிடையாது. ஏன்னா 400 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்க சித்தர்கள் இருக்காங்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்க கூட பழகிறேன். அதனால என்னால் முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ வந்து 40 வயசில் இறக்குறாங்க. ஒரு அன்னைக்கு 12 வயசு பையன் படிக்கிற பையன் ஹார்ட் அட்டாக்ல இருக்கான். ஏன்னா சாப்பாடு சரியில்லை, சாப்பாடு முறைகள் சரியில்லை. மென்று சாப்பிடணும் முதல்ல. அந்த மென்று யாரும் சாப்பிட்றதே இல்லை. வாய்க்குள்ள போட்டால் வாய்க்குள்ள வயிற்றுக்குள்ளே இருக்கு மிஷினு, பல்லு எதுக்கு கொடுத்துருக்காரு? அந்த பல்லு மென்னு ஏதாவது ஒரு மிருகம் வந்து இது மாதிரி இடையில ஹார்ட் அட்டாக் செத்துருக்கா? ஒன்றுமே கிடையாது. இயற்கை மரணம், அது இயற்கையாக நடக்கும். நம்ம வந்து செயற்கை மரணம். அதனால எல்லாருமே வந்து தன்னை விரும்புங்க, உங்களை விரும்புங்க. உங்களை நீங்க விரும்பலன்னா உலகத்துல எவனுமே விரும்ப மாட்டான். நீங்க உங்களை விரும்பினா மட்டும்தான் உலகத்துல எல்லாரும் உங்களை விரும்புவாங்க. அந்த விருப்பம் எல்லாருக்கும் இருக்கணும். நம்ம ஆதிராஜன் ஆதிராஜா முதற்கொண்டு சொல்றேன், அவர் விரும்பணும். ஏன்னா வந்து நான் வந்து ரசிச்சேன் அவரை. ஏன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 படம் ஃபைட் மாஸ்டராகவும் 4000 படத்துக்கு மேலே ஸ்டண்ட் நடிகராகவும் டூப் நடிகராகவும் நடிச்சிருக்கேன். 52 வருஷமா சினிமாவில் இருக்கேன். நான் 72 வயசுல இப்போ ஒரு படம் நான் ஹீரோவாக நடிக்கிறேன். ஏன் நடிக்கிறேன்னா என்னால் முடியுங்கிறதுக்காக நடிக்கிறேன். உங்களால் முடியுங்கிறத நீங்கள் நம்புங்க. முடியும்னா எல்லாராலையும் முடியும். ஏன்னா சார்லஸ் பிராண்டானே ஒருத்தன் என்னன்னா முதல்ல கருத்து அவர் தானே 80 வயசில் ஹீரோவாக நடித்தார். அதான் 80 வயசு அவர் ஹீரோ நடிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு தான் நிறையா தெரியும். அவர் தான் இந்த சினிமா உலகத்தில் வந்து ஒரு பெரிய களஞ்சியம். பெருந்துளசிகள் அண்ணன் மாதிரி அவர் ஒரு களஞ்சியம். ஆனால் என் பேர் தெரியாதுன்னு சொல்லிட்டார்ல திடீர்னு, அதனால் இப்போ அந்த சந்தர்ப்பம் விட்டேன். அதுவும் தப்பாக சொல்லிட்டேனாப்பா? கடதான். ஓகே அது வேறு என்னடா என்ன இல்லை அது அப்போ சொல்லும்போது அப்படியே நினச்சேன். சரி அண்ணன் ஒரு கிண்டல் பண்ணலான்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அண்ணன் வேற யார் கிண்டல், நம்ம தான் கிண்டல் பண்ணோம். என்ன நான் கேட்டேண்ணே துளசி, நான் கேட்டேன். ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே. இந்த படம் காளியாட்டம், காளி மாதிரி பிரம்மாண்டமாக ஆடி எல்லா திரையரங்குகளிலும் வெற்றிகரமாக ஓடணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேகரண்ணன், கலைப்புலி சேகரண்ணன் வந்து இப்போ புதுசாக வந்திருக்காங்க. நிச்சயமாக அவர் பொருளாளர் சொன்னார், நாங்கள் படங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணி தரோம், தேட்டர் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க.
இப்போ உங்ககிட்ட இருக்க வேண்டுகோள், நீங்கள் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு நாங்கள் எப்பவும் உறுதுணையாக உங்களுக்கு உங்கள் பின்னாடி நாங்கள் தயாரிப்பாளர் அத்தனை பேரும் உங்கள் பின்னாடி நிற்போம். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காங்க, எவ்வளோ அவங்களுக்கு கஷ்டம், மன கஷ்டம், சொத்து எல்லாமே விட்டு தான் அவங்க படம் எடுத்திருப்பாங்க. எல்லாருமே அப்படி தான் எடுக்கிறோம். அந்த இதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக கலைப்புலி சேகரனும் அந்த பொருளாளர்கள் சொன்னது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறக்க பார்ப்பேன். எங்கள் சங்கத்திலே ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த நண்டு மாதிரி தயாரிப்பாளர் சாவடிக்கணும்னே 10 பேர் இருக்காங்க. அடுத்த வாட்டி ஜெயிச்சு வந்தோன்னா மொத்தம் தூக்குறது அவங்கள தான் இருப்பேன். மெம்பர்ஷிப்லாம் தூக்குறதா தான் இருக்கும். ஏன்னா ஏமாற்றி ப்ரொடியூசர்லாம் அழ வைக்கிறானுங்க. அவன் சாப்பிட்றதுக்காக பல லட்சக்கணக்கான பேர் சாவடிக்கிறானுங்க. அவங்களெல்லாம் நீங்கள் தூக்கணும். உங்களுக்கு நான் வந்து நேரடியாக அதை கடிதமாகவே தரேன். அந்த மாதிரி ஆட்களை, இந்த மீடியேட்டராக இருக்கிறவங்கள, தகுதி இல்லாதவங்கள முதல்ல நீங்கள் தூக்கணும் அப்படிங்கிறது இந்த வேண்டுகோள் வச்சு இந்த படம் வெற்றி பெறணும்னு மனமாற வேண்டிக்கிட்டு, எப்பவும் அம்மாவையும் அப்பாவையும் நீங்கள் வணங்குங்க. தாயை வணங்காதவன் ஒருத்தனும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்கிட்ட அது சொன்னது. நான் அவங்க அம்மா வந்து அப்படி வணங்குவார். அதனால தான் அவர் அந்த பெரிய உச்சத்துக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்ம நினைக்காத நாளே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் தாயை வணங்க. உலகத்திலேயே பெண் இனம் பெரிய இனம். அந்த வந்து ஏதோ ஒரு நாய் டாக்டரை வந்து கற்பழிச்சு எப்படி கொண்டுருக்கான் பாருங்கள். அவனெல்லாம் வந்து அங்கங்கே வெட்டி துண்டு துண்டாக போட்டுடணும். அதாவது உயிர் இருக்கணும், செத்துருக்க சாவே கூடாதவன் அனுபவிச்சு சாகணும். இந்த ஒரு கேவலம் ஒரு சிற்றின்பத்துக்காக ஒரு பெண் ஒரு தாயை கொன்ன அவனுங்களை கடுமையாக வந்து தண்டிக்கணும். யாராக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, கடுமையாக தண்டிக்கணும். அந்த மாதிரி ஒரு தாயை வந்து வணங்கணும். தாயை வணங்காதவன் என்றைக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. அதே மாதிரி தந்தை வந்து தாய் வந்து பூமாதேவினா தந்தை வானம். இந்த ரெண்டும் இணைஞ்சால் தான் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பூதங்களும் இருந்தால் மட்டும்தான் மனுஷன் உயிர் வாழ முடியும். அந்த 2 தெய்வங்களும் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். அந்த 2 தெய்வத்தையும் எப்போது வணங்குங்க. அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. இதை பார்க்குற நேயர்களும் சரி, எல்லாரும் சரி, அம்மா சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா அந்த அம்மா வந்து உலகத்திலே பெரிய சந்தோஷப்படுவாங்க. அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. இது யாருமே கேட்கறதில்ல. செல்ஃபோனை தூக்கி தனி ரூமில் வச்சு படுத்துருக்காங்க. செல்ஃபோனுங்கிறது ஒரு விஷம். சாராயத்தை விட மிகப்பெரிய விஷம் செல்ஃபோன். நமக்கு தேவையானது மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். எல்லா கடையிலும் மெடிக்கலில் விஷம் இருக்குது. எல்லாரும் விஷத்தை வாங்கி குடிக்கிறதே இல்லை. ஆனால் அந்த மாதிரி இது நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கணும். தேவைப்படும் தூக்கி தூர போட்டணும். 90% பொய்யும் 10% உண்மையாக இருக்கும். அந்த உண்மையை நம்ம எடுக்கிறதா பொய்யை நம்ம எடுக்கிறோம். ஆனால் பொய் தான் ரொம்ப வேகமாக வேலை செய்யும். உண்மை ரொம்ப லேட்டாக தான் வேலை செய்யும். அதனால் செல்ஃபோனை நீங்கள் தேவைப்பட்ட மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்தியனாக பிறந்திருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். இந்தியாவில் வந்து ஏன்னா இந்தியா தான் தெய்வீக நாடு. உலகத்திலே இந்தியா மட்டும் தான் தெய்வீக நாடு. அந்த இந்தியனாக பிறந்ததும் குறிப்பாக தமிழனாக பிறந்ததற்கு வரம் இருந்தால் மட்டும்தான். தவம் செஞ்சுருக்கணும். தவம் செஞ்சு இருந்தவனா தமிழனாக பிறப்பான். அந்த தமிழனா பிறந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான்.